ஓகேங்களா. மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ரெக்கார்ட வந்து ரீட் பண்றோம் கரெக்ட்டா. ஒரு டேட்டா செட். இத வந்து டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ட்ட நெறைய டேட்டாஸ் இருக்குதா. ஸோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட்ட நான் வந்து ரீட் பண்றேன்ல, ரீட் பண்ணிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அந்த டேட்டா செட்ல ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். மிஸ்ஸிங் வேல்யூஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு காலம் எனக்கு எம்ப்டியா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இஸ் நல் அதுக்கப்புறம் சம் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். இஸ் நல்னா எனக்கு அந்த எம்ப்டியா எத்தனை வேல்யூஸ் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. இல்லாத இடத்துல ஃபால்ஸ் வந்துச்சு. அதோட சம்ம கால்குலேட் பண்றதுக்கு சம் மெத்தட் யூஸ் பண்ணி அதை நம்ம கால்குலேட்டும் பண்ணி பார்த்தோம். டோட்டலா 9, 15 காலம்ஸ் வந்து எனக்கு எம்ப்டியா இருந்துச்சு. எக்ஸிட் டேட் அப்படிங்கிறதுல. ஸோ இப்போ அந்த சிஎஸ்வி ஃபைல் எடுத்துக்கலாம். இந்த இந்த சிஎஸ்வி ஃபைல் டேட்டாஸ்ல எனக்கு நேம்ல ஒரு இது எம்ப்டியா இருக்குது. ஜெண்டர்ல ஒண்ணு எம்ப்டியா இருக்கு. சேலரிலயும் 2 எம்ப்டியா இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி ஸோ நேம்ல ஒண்ணு எம்ப்டியா இருக்கிறது ஃபுல்லுமே நம்மளுக்கு என்ஏஎன்னு ஃபில் ஆயிருக்கும். அது வந்து எம்ப்டிங்கிற மீனிங். ஸோ இங்கேயுமே எனக்கு ஒண்ணு எம்ப்டியா இருக்கு. சேலரிலயுமே எனக்கு 2 எம்ப்டியா இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி எம்ப்டியா இருக்கிறது ஃபுல்லுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ராப் என்ஏ அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ ட்ராப் என்ஏ அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எம்ப்டியா உள்ளது எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிரும். அந்த காலம் ரிமூவ் ஆகாது. லைக் அந்த ரெக்கார்டே எனக்கு ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும். எனக்கு ரிமூவ் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. ரோஹித் அண்ட் லைக் 2 அண்ட் 3 எம்ப்ளாயி ஐடி 2 அண்ட் 3 மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. லைக் 2 அண்ட் 4 3 கூட 1, 2 1, 3. இந்த 2 மட்டும் தான் எனக்கு வந்து எம்ப்டியா இல்லாம இருக்கு. எந்த காலமும் எம்ப்டியா இல்லாம ஃபுல்லா இருக்குது. ஸோ எனக்கு அந்த 2 மட்டும் தான் டிஸ்ப்ளே. இந்த மாதிரி ட்ராப் என்ஏ மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அத கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி ரிமூவ் பண்ணாம நீங்க ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா வேற ஒரு வேல்யூ குடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்றதுக்கு நீங்க நம்பை அப்படிங்கிற அந்த லைப்ரரிய நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுல இருந்து அந்த மெத்தட் எடுக்க முடியும். ஓகேங்களா. நம்பை அப்படிங்கிற லைப்ரரி. ஸோ இது என்னன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு நம்பை அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. இதுல ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட்ல எங்கெல்லாம் வந்து என்ஏஎன் அப்படின்னு இருக்கோ அங்க எல்லாத்தையும் நான் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? எங்கெல்லாம் என்ஏஎன் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் எனக்கு 30,000 ரீப்ளேஸ் ஆயிரும். இப்ப நிறைய இது நம்ம பிரிண்ட் பண்றதுனால எது அவுட்புட்னே தெரியல. ஸோ அதனால கமெண்ட் பண்ணேன்.
இங்க பாருங்க. எங்கெல்லாம் எனக்கு என்ஏஎன் இருந்துச்சோ அங்க எல்லா இடத்துலயும் எனக்கு என்னென்ன ரிப்ளேஸ் ஆயிருக்கு 30,000 30,000, இங்கேயும் 30,000, இங்கேயும் இன்னொரு காலம்ல 30,000. கரெக்டா? இப்ப சேலரியில 30,000 ரீப்ளேஸ் ஆனது ஓகே, நம்பர்ஸ் ஓகே. ஆனா ஜெண்டர்ல பாருங்க எனக்கு 30,000 இருக்குது. அப்ப எனக்கு ஜெண்டர்ல ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நேம்லயும் பாருங்க 30,000 இருக்குது. அந்த மாதிரி நேம்ல எனக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த காலம்ல மட்டும்தான் இந்த இது ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கறதையும் நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த சேலரி அப்படிங்கறது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா எனக்கு சேலரியில மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். டேட்டா ஒன் ஆக்சுவலா எனக்கு இப்போ சேலரியில மட்டும் தான் 30,000 ரீப்ளேஸ் ஆயிருக்கு, மீதி எதுலையுமே ரீப்ளேஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்டிகுலர் காலம்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்பர்ஸ், இது ஃபுல்லா ஆல்பபெட்ஸ். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி 30,000 சும்மா ரேண்டம் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்றதுனால நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வராது. ஏன் அப்படின்னா நான் ரேண்டமா ஒரு வேல்யூ நான் கொடுத்தனால எனக்கு ஆவரேஜோ இல்ல மீனோ கண்டுபிடிக்கிறப்போ அதோட அவுட்புட் வந்து ரேஞ்ச் வந்து எனக்கு கரெக்டா வராது. ஸோ அதனால இந்த மாதிரி ரேண்டம் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு நியூமரிக்ல மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா மீன் வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. மீன் வேல்யூ அப்படின்னா ஆல்ரெடி அதுல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி லைக் ஆவரேஜ் மாதிரி சிமிலர் இருக்கும் அதுக்கு மீன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்த அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம சேலரிக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 30,000க்கு பதிலா அந்த மீன் வேல்யூவால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மீன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சேலரியோட மீன் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மீன் வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரேண்டமா 30, 50 இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல இதனால டிஃபரன்சஸ் இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ இல்ல மீதி எதுவுமே எனக்கு கரெக்டா வராது. ஸோ அதனால மீன் வேல்யூ எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அவுட்புட்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அதனால நம்ம மீன் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 30,000 பதிலா நம்ம மீன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூவால ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஃபில் பண்றதுக்கு ஃபில் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இந்த என்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த என்ஏ என்னன்னு சொல்லிட்டு எம்டி காலம் அப்படின்னு ஸோ ஃபில் என்ஏ அப்படின்னா அந்த என்ஏ அப்படிங்கிற மெத்தட் இது எது டினோட் பண்ணுது அப்படின்னா என்ஏஎன் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. எம்டியா இருக்கிறத வந்து என்ஏஎன்னு சொல்லுவாங்க. அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதனால ஃபில் என்ஏ அப்படின்னா அந்த எம்டியா இருக்கிற இடத்துல நான் ஃபில் பண்ண போறேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதுல வந்து என்னன்னா டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒன் வந்து பி ஃபில், இன்னொன்று வந்து எஃப் ஃபில்னு சொல்லுவாங்க. பி ஃபில் அப்படின்னா நம்ம பேக்வேர்ட்னு சொல்லிக்கலாம். எஃப்னா ஃபார்வேர்ட்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ரோல ஒரு காலம் எனக்கு எம்டியா இருக்குன்னா பேக்வேர்ட்னா அதுக்கு முந்தின ரெக்கார்ட்ல உள்ளது எனக்கு ஃபில் ஆகும். ஃபார்வர்ட்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ல உள்ளது எனக்கு அந்த பர்டிகுலர் காலம்ல ஃபில் ஆகும். லைக் காப்பி பேஸ்ட் முன்னாடி பின்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை பார்த்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறது. அதான் பி ஃபில் அண்ட் எஃப் ஃபில்னு சொல்லுவாங்க. நீங்க பி ஃபில்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டோடது உங்களுக்கு அப்படியே ஃபில் ஆயிட்டே வரும். எஃப் ஃபில் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ரெக்கார்டோடது உங்களுக்கு ஃபில் ஆகும். இதை செக் பண்ணி போட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரோஹித்னே திருப்பி ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து முன்னாடி பின்னாடி ரீப்ளேஸ் ஆகும்.
இதே இது நீங்க எஃப்எல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ளது ரீப்ளேஸ் ஆகும். ஏன்னா சேலரி நம்ம ஆல்ரெடி மாத்தி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எஃப்எல் கொடுக்கறப்போ பின்னாடி உள்ளது எனக்கு அப்படியே வந்திருக்கு ஆயுஷ்னு சொல்லிட்டு. இது எது நான் பிஎஃப்எல் கொடுக்கறப்போ கீழே இருக்க ரோஹித் எனக்கு அப்படியே மேல வந்திருக்கு. இதே மாதிரிதான் ஜெண்டருமே உங்களுக்கு ஆயிருக்கும். ஓகேங்களா? இதான் பிஃபில் அண்ட் எஃப்எல்னு சொல்லுவாங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? பிஃபில் அண்ட் எஃப்எல். ஸோ இது என்ன அப்படின்னா எம்டியா இருக்கிற காலமா நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது எது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும்ல. ஸோ இப்பெல்லாம் ஆனா எனக்கு டூப்ளிகேட் ஆயிட்டு நிறையாது. ஸோ டூப்ளிகேட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராப் பண்ணிடலாம் டூப்ளிகேட்ஸை. டிராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் மொத்தத்தையும் என்னால் டிராப் பண்ண முடியும். இங்க நம்ம டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எப்படி நமக்கு எம்டி வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் காமிச்சிட்டோ அதே மாதிரி டூப்ளிகேட் ஆயிருந்துச்சுன்னா அந்த காலம்ல வந்து எனக்கு ட்ரூன்னு காட்டும். டூப்ளிகேட் ஆகல அப்படின்னா ஃபால்ஸ்னு காட்டும். ஸோ டூப்ளிகேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அங்க எப்படி நம்ம சம் மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் சம் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ரோஸ் எனக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இங்க எனக்கு ஒரு ரோ டூப்ளிகேட் ஆயிருக்கும். ஸோ அதனால 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு டூப்ளிகேட்டை ட்ராப் பண்ணணும்னா ட்ராப் டூப்ளிகேட்ஸ் ட்ராப் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ட்ராப் ஆகும். ஸோ இதுல டூப்ளிகேட் ஆயிருக்கிறதெல்லாம் எனக்கு வரும். டூப்ளிகேட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல நீங்க சம் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை இது உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜீரோன்னு வருது. எனக்கு எதுவுமே டூப்ளிகேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. பர்டிகுலர் காலம் வைஸ் செக் பண்ணலாம். இந்த காலம்ல எத்தனை இது டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தமா நம்ம செக் பண்றப்ப தான் எனக்கு ஜீரோ வருது. ஸோ பர்டிகுலர் காலம் வைஸ் செக் பண்ணிக்கிட்டோம். ஒன் ஏன் அப்படின்னா எனக்கு EMP01 மட்டும்தான் எனக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு எம்ப்ளாயி ஐடியில. ஸோ அதனால எனக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நீங்க டிராப் பண்ணணும்னா டிராப் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரோ வந்து டூப்ளிகேட் ஆயிடும், டிராப் ஆயிடும். காலம் நேம் இங்க மேல இருக்கு பாருங்க. அது டூப்ளிகேட் ஆகி ரிமைனிங் உள்ளது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது.
மொத்தமா நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும்னா பிரிண்ட் டேட்டா ஒன்னு ஃபுல்லா கொடுக்கணும். ஏன்னா இங்க நான் டேட்டா ஒன் ஆஃப் இஇ ஐடி கொடுத்தனால எனக்கு இஇ ஐடியோட அந்த காலம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. இது வந்து ரிமூவ் ஆகாம இருக்கிற டேட்டா, ஒரிஜினல் டேட்டா. நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணவே இல்லைல்ல. இங்க ரிமூவ் ஆகி வரதை நான் எதுலையுமே ஸ்டோர் பண்ணல. நான் ஸ்டோர் பண்ணாதானே எனக்கு அது ரிசீவ் ஆகும். நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி தானே பார்க்குறோம். ஸோ நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். நம்ம இது எங்கேயுமே ஸ்டோரே பண்ணல, ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரியும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். டிராப் டூப்ளிகேட்ஸ் ஆஃப் போட்டு நீங்க காலம் நேம் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகி மொத்த இதுவும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம அங்க எப்படி கொடுத்துருந்தோம்னா அந்த டேட்டால எனக்கு ஐடியில டிராப் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருந்தோம். ரெண்டுமே சிமிலர் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேட் பிளாட் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம டேட்டா வந்து எடுத்து கிளீன் பண்ணி ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதுக்காக யூஸ் பண்ற லைப்ரரி தான் மேட் பிளாட் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பிளாட் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் பிளாட் அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா லைன் போடுவோம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனை தான் வந்து லீனியர் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா என்னன்னா டாட் டாட்டா இருக்கும்ல, ஸ்கேட்டர் ஆகி இருக்கும்ல, பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவாங்களே, அதான் ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவாங்க. பார் பிளாட் அப்படின்னா பார் டயக்ராம் மாதிரி வரத பார் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் பிளாட் அப்படின்னா ஒரு கோட் லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு மேலையும் கீழேயும் இருக்கும். லைக் ஒரு மீடியல் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூக்கு மேலேயும் ஒரு பார் டயக்ராம் வரும், கீழேயும் ஒரு பார் டயக்ராம் வரும். அதான் ஸ்டெம் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் பிளாட் அப்படின்னா என்னன்னா லைக் ஸ்டெப் ஷேப்ல இருக்கும். பிளாட்டே ஸ்டெப் ஷேப்ல இருக்கும், ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்டெப் பிளாட்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன, நிறைய ரேண்டமா நம்பர்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி அந்த மொத்த ரேண்டம் நம்பர்ஸையும் நம்ம பிளாட் பண்றோம். இது வந்து ஆக்சுவலா பார் டயக்ராம் கிடையாது, ஹிஸ்டோகிராம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரே நம்பரை ரேண்டமா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்றது இது ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபில் பிட்வீன் பிளாட் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல அந்த பிளாட் இருக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு நடுவுல நான் பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபில் பிட்வீன் பிளாட். இதுக்காக இங்க இருந்து எங்க பிளாட் வரைஞ்சிருக்கேன்னா அதுக்கு நடுவுல நான் ஃபில் பண்றேன். ஸோ இதான் ஃபில் பிட்வீன் சொல்லலாம். லைக் இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட், இந்த மாதிரி ஸ்கேட்டரா இருக்கிறது இதான் ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவாங்க. லீனியர் பிளாட்னா நம்ம எப்பயும் வரைகிற பிளாட். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு வராங்க, இதுதான் லீனியர் பிளாட்னு சொல்லுவாங்க. பை பிளாட், பை டயக்ராம். Similarly bar diagram, stem plot. இந்த மாதிரி இருக்கும், மேலையும் இருக்கும் கீழேயும் இருக்கும். ஸோ இதான் ஸ்டெம் பிளாட்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெப் பிளாட் அப்படின்னா ஸ்டெப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் ஷேப்ல இருக்கும். நீங்க மார்க் பண்ற லைன்ஸ் ரெண்டு பாயிண்ட் தான் நோட் பண்ண போறீங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைனாவும் கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வரைஞ்சி நான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி வரைஞ்சி கனெக்ட் பண்ணலாம் ஸ்டெப் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி டிரா பண்ணலாம். ஸோ நீங்க எப்படி வந்து பாண்டாஸ்க்கு வந்து இம்போர்ட் பாண்டாஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மேட்பிளாட்லிபுக்குமே இம்போர்ட் மேட்பிளாட்லிப் அப்படிங்கறத கொடுக்கணும். மேட்பிளாட்லிப்ல பைப் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் அதுக்குள்ளதான் நம்மளுக்கான லாஜிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க டாட் பைப் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு.
அதை நீங்க அலைஸ் நேமா பிஎல்டி ஏதோ ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு வேல்யூஸ் இருந்தால் தான் உங்களால இந்த டயக்ராம் வரைய முடியும் கரெக்டா. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்று இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல ஒன்று இருக்கணும். இதை பேஸ் பண்ணி பிளாட் பண்ணுவீங்க. எக்ஸ்ல 1, ஒய்ல 2, எக்ஸ்ல 1.5னா ஒய்ல 3. ஸோ இந்த மாதிரி நீங்க பிளாட் பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சர்டைன் வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸ்ல சர்டைன் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுலயே பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ பிளாட் அப்படிங்கிற மெத்தட்ல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட் வரைஞ்சிடும். இதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக நீங்க ஷோ கொடுத்தீங்க. ஷோ அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிடும். இந்த பிளாட் அப்படிங்கிற மெத்தட் என்னன்னா லீனியர் பிளாட் வரைகிறதுக்கு பிளாட் அப்படின்னு யூஸ் பண்ணும். இதே இது பார் பிளாட்னா பார் பிளாட், பை பிளாட்னா பை பிளாட், அந்த மாதிரி நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும் மெத்தட்ல. ஸோ இதை ட்ரை பண்ணி மேட்பிளாட்லிப் அதுக்கு முன்னாடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி பிப் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். பிப் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப். பாண்டாஸ் எப்படி கொடுப்பீங்க? பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அங்கே இம்போர்ட் ஆகல சரியா, ஸோ நான் இங்க பண்ணியிருக்கேன். இது வந்து லைன் பிளாட். ஓகேங்களா? இதே இது வந்து எங்க கொடுத்தாலுமே நீங்க இம்போர்ட் லைன் எழுதணும். ஏன்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் ஃபுல்லுமே நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா எங்கேயுமே வரும். ஏன்னா ஃபைல் நேமும் நான் மேட் பிளாட் லிப்னு கொடுத்தனால தான் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஏன்னா நான் அந்த பேக்கேஜோட நேமும் மேட் பிளாட் லிப், ஃபைல் நேமும் மேட் பிளாட் லிப்ங்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அது பிரச்சனை. இது லைன் பிளாட். பார் பிளாட்னா நீங்க பார் கொடுத்தீங்க அப்படின்னா பார் பிளாட் வந்துடும். இங்கேயே நீங்க இந்த பிஎல்டின்னு எழுதும் போதே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் என்னெல்லாம் பிளாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார் டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கலர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே கலர்ல இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணி எனக்கு எத்தனை பார்ஸ் வருமோ அத்தனை பாக்ஸ்க்கான கலர்ஸும் நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஆர் ரெட், ஜி கிரீன், ஒய் எல்லோ, பி ப்ளூ. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்க நான் பார்ல தேர்டா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவல் டு நான் சீனு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இந்த லிஸ்ட்டை டினோட் பண்ணுது. அதனால எனக்கு எல்லா கலரும் வந்திருக்கு. இதே இது நான் கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்துட்டுனா எல்லா பிளாருக்குமே ரெட் கலர் தான் எனக்கு வரும். ஓகேங்களா? ம். இதே இது இந்த இடத்துல நீங்க கலர் ஈக்குவல் டு டைரக்டா ரெட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல தான் டிஸ்பிளே ஆகும்.
நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லேபிள் கொடுக்குறது. லேபிள்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டினோட் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டினோட் பண்ணுவோம்ல. எக்ஸாம்பிள் ஃபுட், எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி சம்திங் எழுதுவோம்ல. ஸோ அதுக்காக லேபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்து நம்ம லேபிள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டைட்டிலும் எழுதிக்கலாம். டைட்டிலும் நம்மளுக்கு மேல டிஸ்பிளே ஆகும். எக்ஸ் லேபிளுக்கு நான் எக்ஸ் ஆக்சிஸ்னே கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், டைட்டில். இதோட ஃபாண்ட் சைஸையுமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 15க்கு மேல நீங்க என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், கீழேயும் கொடுத்துக்கலாம். கம்மியா வேணா கீழே கொடுத்துக்கலாம். ஸோ 15 கொடுத்தனால பெருசாயிட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த வித்து இருக்கா, ஒவ்வொரு பார் டிகிராம்கான வித்து இருக்கா. ஸோ இதையுமே நீங்க கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ 0.3 அப்படின்னு நான் வித் ஈக்குவல் டு 0.3 கொடுத்துட்டேன்னா எனக்கு கம்மி ஆயிட்டு வித்து வந்து கம்மியாயிரும். ஸோ வித்துமே கம்மியாயிருக்கு, ஃபாண்ட் சைஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன, எட்ஜ் கலர். எட்ஜ் கலர் அப்படின்னா என்னன்னா நீங்க மேல இந்த எட்ஜ் இருக்கா, சோ இந்த எட்ஜ் இதை சுத்தி இருக்கக்கூடிய எட்ஜஸ்க்கு நீங்க ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். சோ அது வந்து கலருக்கு அப்புறம் எட்ஜ் கலர் அப்படிங்கிற பேராமீட்டர்ல நீங்க என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் உள்ள ஆட் பண்ணா அந்த கலர் ஆட் ஆயிடும். மேல எங்க கொடுக்க முடியாது. ப்ளூ கலர்ல எட்ஜ் கலர் வந்துருக்கு மேல. ஸோ இந்த மாதிரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எட்ஜ் கலரோட வித்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வித்து வேணும் அப்படின்னு சொல்லி. நான் 10 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு 10 லைக் அவ்வளவு திக்னஸ்ல வந்திருக்கும். நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கம்மியாகும். இது லயன் வித்துல இருக்குது. லயன் வித்து கொடுக்கணும். நார்மல் வித்து அப்படின்னா அந்த பாரோட வித்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். லயன் வித் கொடுத்தீங்கன்னா இந்த லைனோட வித்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லைனோட ஸ்டைலும் நீங்க டினோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு கரெக்டா, அதுக்கெல்லாம் நீங்க டாட்டர் லைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கோலன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாட்டர் லைன்ஸ் உங்களுக்கு லைன் டிஸ்பிளே ஆகும். லைனோட ஸ்டைல் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா லேபிள் அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. லேபிள் அப்படின்னா இந்த இடத்துல வரும்ல, லைக் இந்த கலர் இது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணதான் லேபிள் அப்படிங்கிறது. நான் லேபிளும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ல வர்றது வந்து சாம்பிள் அப்படிங்கிற லேபிள்ல கொடுத்துக்கலாம். லேபிள் ஈக்குவல் டு நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லெஜண்ட் அப்படிங்கிற இந்த இதை கால் பண்ணும். இது எதுக்குன்னா அந்த லேபிளுக்காக இந்த இதை கால் பண்ணும், இந்த இது எழுதுறதுக்காக.
நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் பிளாட், பார் பிளாட் பார்த்தோம் கரெக்டா. இதே மெத்தட்ஸ் நம்ம எல்லா பிளாட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நம்ம பிளாட்டோட நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம். அங்க பார் போட்டுக்கணும், இங்க ஸ்கேட்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகி டிஸ்பிளே ஆகும். இங்க பார் போட்டிருக்கீங்களா, இதுக்கு பதிலா இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஸ்கேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வித்து கொடுக்க முடியாதுல்ல. ஸ்கேட்டர். ஆனா ஹிஸ்டோகிராம் வரையணும் அப்படின்னா அந்த டேட்டா வச்சனால ஹிஸ்டோகிராம் வரைய முடியாது. ஹிஸ்டோகிராம் வந்து ரேண்டமா இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நான் போடுறதான் ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுல ரேண்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் எடுத்துப்போம். ஒன்னு ஸ்டார்டிங் வேல்யூ, இன்னொன்னு எண்டிங் வேல்யூ. எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ எடுத்துக்குது, அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கமா உங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இந்த 2 நம்பருக்கும் நடுவுல ரேண்டமா அதுவாகவே நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கணும். இப்போ 10 to 60 கொடுத்துருக்கேன்னா 10ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய 50 நம்பர்ஸை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு சீக்வன்ஸ்ல இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதை போயிட்டு நான் ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை நான் ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். ஸோ எனக்கு அப்படியே வரும். அந்த நம்பர்ஸ்க்கு வரும். ஓகேங்களா. ஹிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது பை சார்ட். பை அப்படின்னா உங்களுக்கு பை சார்ட் வந்துடும். இந்த பை சார்ட்டுக்கு நீங்க லேபிள்லாம் கொடுப்பாங்களா, எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்னன்னா நான் வந்து ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு இன்னொரு லிஸ்ட்ல இந்த மாதிரி லேபிள் கொடுத்துட்டு அங்க லேபிள்ஸ் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை நான் உள்ள கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி டயக்ராம் வேணும், நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ண போறோங்கிற பேஸ் பண்ணி நம்மளா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளா எதனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா டம்மி டேட்டாஸ் எடுத்து பார்த்துருக்கோம். டேட்டா செட்ல இருக்க டேட்டாஸ் நம்ம எடுக்கவே இல்லை. பிளஸ் டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம இப்போ வரைக்கும் டேட்டாஸ் எடுத்துட்டே வரல. ஸோ அதுவுமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு.